அரோமா நெய். Atulya Senior Care. Happy, healthy and safe aging. நாம பிறந்து புண்ணியங்கள் செய்து அந்த பாபத்தை கழிக்கிறதா புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனத்தோ புனரபி மரணன்னு சொன்னது போல உங்களுக்கு இருக்கிறதுலையே என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் சொல்ற, என்னை நோக்கி தபஸ் இருக்கக்கூடிய பக்தனை எனக்கு பிடிக்கும். சொர்க்கவாசல் திறப்ப கண்குள்ள பார்த்து சுவாமி புறப்பாட பார்த்து அந்த நாள்ல அந்த வாசல் வழியா செல்லும் பொழுது இறைவன் எல்லா அனுகிரகத்தையும் தர்ற, நோயற்ற வாழ்வை தர, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்குற. பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டோம்னா அந்த இடத்துல மகாலட்சுமியுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறது. இன்னொரு பெரிய பலன்கள் இருக்கு. இந்த நாள் அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிங்கும் பொழுது பெருமாள் இந்த பூலோகத்தில் எழறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, தனம் தந்து கல்வி தந்து ஒரு நாளும் தளர்வரியா மனம் தந்து தெய்வ வடிவம் தந்து நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தந்து நல்லவை எல்லாமே கிடைக்கும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம், இடைவிடா முயற்சி, இணையில்லாத புகழ், நீண்ட ஆயுள் போன்ற பல்வேறு விஷயங்களை திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் இடும்பிருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அதாவது வருஷத்தில் எல்லா நாட்களும் விரதங்களுக்கு உரிய அற்புதமான நாட்கள். குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஏகாதசி. ஏகாதசி அப்போ மகாவிஷ்ணுவை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு பக்தர்களும் பெருமாளை நோக்கி தபஸ் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஏகாதசி. ஒவ்வொரு மாதங்களும் விரதம் இருக்கிறவாளுக்கு இந்த பூலோகத்தில் வைகுண்ட தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இரவு முழுக்க விரதம் அனுஷ்டித்து காலையில் சொர்க்கவாசல் திறப்பு. நம்ம மனசை தொட்டு சொல்லணும்னா பாபங்கள் பண்ணாத மனுஷனே கிடையாது. ஏன்னா இந்த பிறவியே பாபத்தை நோக்கி நாம் பிறந்து புண்ணியங்கள் செய்து அந்த பாபத்தை கழிக்கிறதா புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனத்தோ புனரபி மரணன்னு சொன்னது போல இந்த பிறவியே அப்படித்தான். அப்பேற்பட்ட இந்த பிறவி கடலை நீக்குதல் வேண்டும் அப்படின்னு பெருமாளை நோக்கி தபஸ் இருக்கிறார். மார்கழி மாச உற்சவங்கள் தினந்தோறும் காலையில் பகவானை போய் நம்ம வழிபடுறோம். திருப்பள்ளி எழுச்சி கார்த்தால போய் சுவாமியை திருப்பள்ளி எழுச்சி பண்ணுறோம். விஸ்வரூப தரிசனம் பண்ணுறோம். ஒரு நாள் விஸ்வரூப தரிசனம் பண்ணாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாள். திருப்பாவை திருவம்பாவை போன்ற பாடல்களை பாடி பகவான் சொன்னது போல மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்கிறேன். இந்த மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கேன். பூலோகத்தில் பல ரூபமாக நான் இருக்கேன். என்னை நோக்கி தவஸ் இருக்கக்கூடிய என்னுடைய பக்தனை நான் காக்க வேண்டும். மகாலட்சுமி கேட்குறேன், உங்களுக்கு இருக்கிறதுலையே என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் சொல்கிறார், என்னை நோக்கி தபஸ் இருக்கக்கூடிய பக்தனை எனக்கு பிடிக்குங்கிற. பக்தனுக்காக என்ன செய்கிறேன்? அவர்கள் நல்லது செய்ய கெட்டது செய்ய ஏற்றாற்போல அவளுக்கு பாப புண்ணிய லோகங்கள் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுற? எவரொருவர் ஏகாதசி விரதத்தை முக்கூட்டு ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறாளோ அவளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறவாளுக்கும் நான் உடனே அவர்கள் இடத்தில் சென்று அவர்களுடைய பாவத்தை களைவேன். அப்ப பெருமாள் பூலோகத்தில் ஒரு வைகுண்டம் மாதிரி அந்த வைகுண்ட சொர்க்கவாசலாகப்பட்டது திறக்கிறது. சொர்க்கவாசல்ல யார் இருக்கா? பெருமாள் இருக்கார். பெருமாளே அந்த வழியை நோக்கி நடந்து போறார். பெருமாளை நோக்கிய அந்த வழியில நாமும் நடக்கிறோம். அப்படி நடக்கும் பொழுது சேர்ற இடம் பெருமாளுடைய இடம் தான். சேர்ற இடம் அவருடைய இடம். அப்படி உலக ஜனங்கள் முழுக்க வைணவ சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறவா மட்டுமில்லாத கிருஷ்ண பக்தி உள்ளவா
இந்து தர்மத்தை கடைபிடிக்கிறவா இந்த வைகுண்ட ஏகாதசியை ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறார். இந்த சொர்க்கவாசல் திறப்ப குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் அப்படி இந்த வைகுண்ட ஏகாதசி இரவு முழுக்க நாராயண 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 என்ற நாமத்தை சொல்லி கார்த்தால அந்த பகவானை அந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்ப கண்குள்ள பார்த்து சுவாமி அதில் புறப்பாட பார்த்து அந்த நாளில் அந்த வாசல் வழியா செல்லும் பொழுது இறைவன் எல்லா அனுகிரகத்தையும் தர்றார். நோயற்ற வாழ்வை தர்றார். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்குறார். பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டோம்னா அந்த இடத்துல மகாலட்சுமியுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறது. இன்னொரு பெரிய பலன்கள் இருக்கு. இந்த நாள் அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிங்கும் பொழுது பெருமாள் இந்த பூலோகத்தில் எழலார் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா தெய்வங்களும் கோடான கோடி முனிவர்களும் கோடான கோடி சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் இந்த நாளன்னைக்கு தபஸ் இருக்கிறார். அப்போ எல்லாரும் இருக்கும் பொழுது நாமும் சேர்ந்து அந்த கூட்டு வழிபாட்டில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு முழுமையான புண்ணியங்கள் கிடைக்கிறது. அதனால தான் இந்த வைகுண்ட ஏகாதசி சிறப்பு அப்படின்னு சொல்றா. பூலோகத்தில் வைகுண்டம் நினைக்கப்படுகிற ஸ்ரீரங்கத்தில் வெகு விமர்சையாக ரங்கநாத பெருமானை தரிசனம் பண்ணுவா. அந்த பெருமானை எவரொருவர் தரிசனம் பண்ணுறாளோ அவளுக்கு அடுத்த பிறவி கிடையாது. அவருடைய திருப்பாதத்தை பிடித்து கொள்ள முடியும். அவருடைய திருப்பாதத்தை பிடித்திருந்தாலே தனம் தந்து கல்வி தந்து ஒரு நாளும் தளர்வறியா மனம் தந்து தெய்வ வடிவம் தந்து நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தந்து நல்லவை எல்லாமே கிடைக்கும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடா முயற்சி இணையில்லாத புகழ் நீண்ட ஆயுள் போன்ற பல்வேறு விஷயங்களை அனுகிரகம் பண்ணுவாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடிங்க. வெளிநாட்டில் இருக்கிறவாளும் இன்னைக்கு பிரசித்தி பெற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் போய் தரிசனம் பண்ணு காத்தால் அந்த சொர்க்கவாசலை தொட்டு கும்பிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுவாமிக்கு துளசியில் அர்ச்சனை பண்ணுறது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணவே மதுசூதனா திருக்மணா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு அவரை புகழ்ந்து பாடி பிரார்த்தனை செய்வது உன்னதமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான திருநாள் வைகுண்ட ஏகாதசி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நன்றி, நமஸ்காரம். ஆனந்த அனுபவம் அரோமானே. Atulya Senior Care. Happy, healthy and safe aging.